ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே செய்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 3-4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் சார்ந்த அல்லது நோய் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவில் ஜாதகருக்கும் நோய்க்கும் என்ன தொடர்பு, எந்த கிரகங்கள் தருகிறது, அது எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கிறது சார்ந்த தகவலை தரக்கூடிய காணொலி இது. தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோக சத்துருஸ்தானங்கள் அல்லது ஸ்தானம். இந்த 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் தசாபுத்தியை நடத்தினாலும் 6ஆம் இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த 11ஆம் இடத்துக்குரிய அல்லது 11ஆம் இடத்தில் நின்றக்கூடிய கிரகம் நோயினுடைய தாக்கத்தை அல்லது நோயினுடைய பாதிப்பை அல்லது நோயினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளிலிருந்து கண்டிப்பாக நிவாரணத்தை தருகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். நோய் வந்து போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்று பார்க்கும் பொழுது பரிவர்த்தனையாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் நோய் வந்து போவதை அடையாளம் காட்டுகிறது. 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்ப்பதோ 6ஆம் அதிபதி சேர்ந்தோ அல்லது பார்ப்பதோ நோயினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துகிறது. 6-8ஆம் அதிபதி சேர்ந்து லக்னத்தை பார்க்க நோயினால் இறப்பு வரை செல்லக்கூடிய தன்மையை உருவாக்கி விடுகிறது. ராகு சந்திரன் சார்ந்த நோய்கள் உடலளவில் பெரிய பாதிப்பினை அளிக்கிறது. அதே சமயத்தில் பார்ப்பதற்கு அருவருக்கத்தன்மை அல்லது பயப்படும் தன்மையை உருவாக்கி தந்து நோயினுடைய தன்மையை அதிகப்படுத்தி விடுகிறது. லக்னாதிபதி சார்ந்த நோய்கள் உடலளவை பாதிக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து தசா புத்தி அந்தரம் 6ஆம் அதிபதியினுடைய தசை புத்தி அந்தரம் அல்லது 6ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் அல்லது 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் எதுவோ அதனுடைய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் நோயினுடைய தன்மையை ஒன்று அதிகப்படுத்துகிறது அல்லது கூட்டுகிறது அல்லது குறைக்கிறது அல்லது வாழ்நாள் முழுவதும் தருகிறது அல்லது 100 நோயிலிருந்து நிவாரணம் தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 6ஆம் வீட்டில் நின்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கும் காலங்களில் அதன் மீது ராகு கேதுகள் பயணிக்கும் பொழுது நோயினுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அடையாளம் காட்டுகிறது. 6ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரம் மேற்கண்ட மூன்றின் கூட்டு தசாபுத்தி அந்தர காலங்களில் நோய் ஏற்படுகிறது. 6ஆம் அதிபதியின் மீது ராகு கேது சனி சஞ்சரிக்கும் காலங்கள் அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ராகுதிசை ராகுபுத்தியோ ராகுதிசை கேதுபுத்தியோ ராகுதிசை சனி புத்தியோ கேது திசை ராகுபுத்தியோ கேது திசை கேது புத்தியோ கேது திசை சனி புத்தியோ அல்லது சனி திசையில் ராகு கேதுவனுடைய புத்தி அந்தரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 6ஆம் இடத்துக்காரனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது நோய்களையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 6-8 பாரகாதிபதியினுடைய கோச்சாரத்தில் 6-8 பாரக ராசியில் ஒன்று சேரும் காலங்களில் நோய்கள் வரக்கூடியது குணம் அடைவதில்லை அல்லது மரணம் வரை நம்மோடு பயணிக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. நோயினுடைய தன்மை அதிகப்படும் வேளையை 8ஆம் அதிபதியும் அவ்வீட்டில் அமர்ந்த கிரகமும் அடையாளம் காட்டுகிறது. ஒருவர் மருத்துவமனைக்கு போகும் நிலைகளை அறிய 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் நின்ற கிரகங்கள் பொறுப்பேற்கும். நோய் குணமாக 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் நின்ற கிரகம் அல்லது 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் அல்லது 11ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் நோயினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. நூல்களிலும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். முன்னோர்களும் அதைத்தான் அறுதிட்டு சொல்லி விட்டு சென்றிருக்கிறார்கள். தசா புத்தி அந்தரங்கள் என்று பார்க்கும் பொழுது தசையில்
9 1 மடங்கு புத்தி, புத்தியில் 9 1 மடங்கு அந்தரம். இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்தும் 9 1 மடங்கை அந்தரம் சார்ந்த மற்றும் தற்பறை இப்படி நிறைய இருக்கிறது. அதிலும் 9 பாகங்களே இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளலாம். ஆக தசாநாத நோய் ஏற்பட்ட நோயை அதிகப்படுத்தவும் தன்மைகளை நுண்ணியமாக காட்டவும் பயன்படுகிறது. புத்திநாதன் என்று பார்க்கும் பொழுது ஏற்பட்ட நோயை வெளிப்படுத்தவும் தீராத தன்மையினையும் கடும் அவஸ்தையினால் ஏற்படக்கூடிய குணங்களையும் நோயினுடைய குணமாகும் சூழ்நிலை சார்ந்த உணவு முறையையும் பொருத்தமான சூழ்நிலையை அடையாளம் காட்டுகிறது. புத்திநாதனுக்கு 6 8 12க்குரிய அதிபதி 6 8 12க்குரியவனுடைய சம்பந்தமும் நோய்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தி அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்தரநாதன் என்பது நோய் வருகிறது, அது குறிப்பிட்ட காலத்தில் அந்தரநாதன் கோச்சாரத்தில் செல்லும் தன்மையை அனுசரித்து அது அந்த நோயை அந்த மனிதனை விட்டு விலகிச் சென்று விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்தரநாதனுக்கு 6 8 12ஆம் அதிபதியினுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுது அதே பலகீனத்தை அதிகப்படுத்தி அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே மரணத்தையும் தந்து விடுவதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இளம் வயதில் பாலாரிசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்டது 6ஆம் அதிபதியினுடைய லக்கண தொடர்பினுடைய அடிப்படையில் அமர்கிறது. 6ஆம் அதிபதி லக்கணத்தை பார்த்தல், 6ஆம் அதிபதி லக்கணத்தில் சேர்ந்து இருத்தல் அல்லது லக்கணாதிபதியோடு சேர்ந்து இருத்தல், 6ஆம் அதிபதி லக்கணத்தை பார்த்தால் 1 6க்குரியவனுடைய பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுடைய தசாபுத்தி பிறக்கும் காலத்தில் இருக்கும் பட்சத்தில் பாலாரிசம் சம்பந்தப்பட்ட நோய்களை அல்லது 12 வயதுக்குள் ஏற்படக்கூடிய நோய்களை அடையாளம் காட்டி சென்று வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்காரனுடைய நட்சத்திரத்தில் 6ஆம் இடத்து தசாப்தி நடத்தும் காலத்தில் சங்கடங்களையும் பாதிப்புகளையும் தந்து சற்று ஏற்ற இறக்கங்களையும் தந்து விடுகிறது. 6ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் வீட்டில் மருத்துவம் சார்ந்த விஷயமோ அல்லது மருந்து சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது அலோபதியினுடைய மாத்திரை மருந்துகளோ இல்லாமல் வாழ்க்கையில் பயணிப்பது என்பது சாத்தியக்கூறே இல்லை என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். காலபுருஷனுக்கு 6க்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது புதன் நோய்களை அடையாளம் காட்டக்கூடிய தன்மைகள், புதன் ஆக்சிஜன் என்ற அருமையான பிராணவாயுவுக்கு சொந்தமான கிரகம். அந்த புதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் என்பது நீண்ட நாளைக்கு இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக புதனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அல்லது புதனுக்கு திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அல்லது புதனுடைய பாகை எதுவோ அந்த பாகையில் மற்ற 12 அல்லது 11 ராசி கட்டத்தில் எந்த கிரகம் அமைந்திருக்கிறதோ அந்த கிரகம் புதனுடைய பாதிப்பை பெற்று அதனுடைய பாதிப்பை உடல் மூலம் வெளிப்படுத்துகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒரு நோய் என்பது 6ஆம் இடத்துக்காரன் 12ஆம் இடத்துக்காரன் 3ஆம் இடத்துக்காரனுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுது அந்த நோய் வேகமாக பலனடைகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 12ஆம் இடம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது நோயினுடைய பாதிப்பை கட்டுப்படுத்துகிறது அல்லது குறைக்கிறது அல்லது அந்த நோயினுடைய பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்த தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் ஒரு பக்கம் நோயை கொடுத்தாலும் அந்த நோயையும் தாண்டி ஒரு சுகத்தையும் ஒரு உடல் நலத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை எதிரியும் கடனும் நோயும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக நமக்கு அடையாளம் காட்டிக்கொண்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, இதுவரை மருத்துவம் சார்ந்த விஷயம், நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோயை தரக்கூடிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த தகவலை கொடுத்துருக்கிறோம். இது அடுத்து ஒரு குறிப்பிட்ட பாவங்கள் அல்லது குறிப்பிட்ட ராசிகள் ஒரு குறிப்பிட்ட உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை எவ்வாறு பாதிக்கிறது அது சார்ந்த தகவலை அடுத்து வரும் காணொளிகளில் பார்ப்போம். நான் தரும் பதிவுகள் அனைத்தும் அனுபவம், நான் கற்றுக்கொண்டது, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் பார்த்தது சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக ஜோதிடராக இருந்தாலும் அல்லது ஜோதிட நண்பர்களாக இருந்தாலும் ஆர்வலர்களாக இருந்தாலும் மற்றும்
ஜோதிடம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்களாக இருந்தாலும் இந்த மருத்துவம் சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். உங்களுக்கு இந்த மருத்துவத்தோடு சேர்ந்து அல்லது இந்த நோய்களோடு சேர்ந்து இந்த நோய்க்கு எந்த உணவு வகைகள் இந்த நோயினுடைய தன்மையை கூட்டுகிறது அல்லது குறைக்கிறது அல்லது நோயிலிருந்து விடுபடக்கூடிய எத்தனிப்பை தருகிறது என்பது சார்ந்த தகவலை நிறைய பார்ப்போம். சரி நண்பர்களே, பின்தொடர்ந்து வாருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் எம் ராஜார்த்தியான். என்னுடைய அலைபேசி எண் 9788822999 மற்றும் ஒரு எண் 9791399649. அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கு சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.